கைஸ், நம்ம நிஃப்டி மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம டெலிகிராம் சேனல்ஸில் கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேஷன் ஜோன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம கன்சால்டேஷன் ஜோன் இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எஸ்எஸ் தான் ஹிட் ஆகும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுன்ஸ்குள்ளேயே போயிட்டுருப்பான். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்தால் மார்க்கெட்டை குட் சைடாக கன்சிடர் பண்ணுறது, இங்கே வந்தால் மார்க்கெட் கால் சைடு கன்சிடர் பண்ணுறதுல நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். ஆனால் இந்த ரேஞ்ச் பவுன்ஸ்குள்ளேயே நிறைய பேர் ட்ரேட் பண்ணலாம். அதில் ஸ்கால்பிங் வேணால் யூஸ் பண்ணலாம். தென் மினிமம் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வேணால் நம்ம ஹோல்டு பண்ணலாம். அதிகப்படியாக இங்கே ஒரு நாள் 2 நாள் ஹோல்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம டைம் டீகேனால என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லாஸ் ஆகும் இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா, சில பேர் பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அவரோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. அது மேக்ஸிமம் ஓகே தான். ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து ரிவர்சல் ஆகும். இந்த ரிவர்சல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறான்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணணும். தென் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தால சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணிடுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டின்னு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் லிக்விடிட்டியில் தான் மார்க்கெட்டை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி அதில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டினா பெருசாக ஒன்றும் இல்லை. பெரிய ஸ்விங் வந்துருக்கிறது அதிக டைம் ஃப்ரேமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. அந்த ஸ்விங்க்கு உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டி, இது ரெண்டும் இன்டர்னல் லிக்விடிட்டி. இது வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்குள்ளேயே ட்ரேட் எடுப்பாங்க. இன்டர்னல் லிக்விடிட்டிக்குள்ளே மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, ஸோ ஒரு புல் பேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க, எஸ்எல் இந்த இடத்துல ப்ளே பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்மாக எஸ்எல் அடிச்சிடும். இது அதே ஆப்போசிட் சைட் மார்க்கெட் இங்கே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல டச் பண்ண உடனே பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண மாட்டாங்க, கன்சல்டேஷன் ஆகுதுன்னு செக் பண்ண மாட்டாங்க. இதே இடத்துல ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்லேருந்து எஸ்எல் அடிச்சிடும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இன்டர்னல் லிக்விடிட்டியில் ஸ்கால்பிங் மட்டும் பண்ணுங்கள், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டேல ஹோல்டு பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியில் ஜோனை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறீங்க. இது ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இது ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி.
இந்த இடத்துல மார்க்கெட்டை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறீங்க. உங்களோட சப்போர்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க. இது எஸ்எல் வைக்கிறீங்க. கன்ஃபார்மாக ஒரு டார்கெட் ரீச். இது இங்கே ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க. இங்கே ட்ரேடு ஹிட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக டார்கெட். சரிங்களா? ட்ரேட் எடுத்துகிட்டு பயந்து போய் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹெவி லாஸை வந்து ஃபேஸ் பண்ணும். அதே மாதிரி எப்பவுமே கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது அக்கௌண்ட்டை. அப்படி கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ மண்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஞ்ச் கூட தான். இந்த ரேஞ்ச் கூட தான் கரெக்டாக நம்ம ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் ஃபுல் பேக் வெயிட்டிங். எங்கேருந்து ரிவர்ஸல் கூட ஆகலாம். அப்படி ரிவர்சல் ஆனால் எவ்வளோ தூரம் போவான், அங்கேருந்து எங்கே புல் பேக் ஆகி மேலே வருவாங்கிறத நான் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ரிவர்சல் ஜோன் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சப்போஸ் மேலே போனாலும் நமக்கு இங்கே ரிவர்சல் ஜோன் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த ரிவர்சல் ஜோன் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இடையில எந்த அளவுக்கு T1 T2 வைக்கலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். T1 T2 லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். எந்த இடத்துல நான் இது வரைக்கும் இப்போ மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸ் ஆவாங்கிறது நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலியம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ரிவர்சல் ஜோன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது ரன்னிங் மார்க்கெட்லேயும் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ரிவர்சல் ஜோன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி ரிலேட்டடாக ரிவர்சல் ஜோன்ஸ் ஏதாவது கேதர் பண்ணி அதில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. போக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட்ஸும் இதே டெலிகிராம் குரூப்பில் வந்துடும். நம்ம கோல்டு அண்ட் பிட்காயினில் வர ரிவர்சல் ஜோன்ஸும் இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.